ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வாங்க பொள்ளாச்சியில் இருக்கிற மாசாணியம்மன் கோவிலுக்கு தான் போக போகிறோம். நாங்கள் அம்மனுக்கு வந்து இன்றைக்கி வந்து எலும்பிச்சம்பழம் மாலை தான் செலுத்தினோம். அதுக்கப்புறம் கோவிலை நல்லா சுற்றி பார்த்துட்டு மாசாணியம்மன் வந்து படுக்கை குளத்துலேயே இருந்தது, அதையும் சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. அப்புறம் கேரளா கிளம்பிட்டோம். கேரளாவில் வந்து மாட்டுக்கறி தான் ஃபேமஸ்ஸு, பாவமாக இருந்துச்சு பார்க்கவே. அதுக்கப்புறமேலைக்கு வந்து அங்கே உள்ள ஒரு ஃபேமஸான இடம்னா எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஃபேமஸான இடம் கிடையாது, எனக்கு ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. ஒரு மலையை குடஞ்சி வழியை உருவாக்கியிருக்காங்க. நான் இப்போ தான் பார்க்குறேன். அதையும் பார்த்துட்டு அப்புறம் குருவாயூர் கோவிலுக்கு கிளம்பிட்டோம். குருவாயூர் கோவில் வந்து கொஞ்சம் நம்ம கோவிலை விட நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற கோவிலை கூட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கேரளாவில் மோஸ்ட்லி எல்லா கோவிலுமே அந்த கலாச்சாரத்துக்கு தகுந்த மாரி கட்டி சூப்பராக வச்சுருக்காங்க. பார்க்கவே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அங்கே உள்ள இதில் வந்து எல்லாத்தையும் விளக்கெல்லாம் வர்றதெல்லாம் வந்து ஏலம் விட்டாங்க. அதெல்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் சோட்டானிக்கரை பகவதி அம்மன் கோவிலுக்கு போனோம். அங்கே என்ன ஃபேமஸ்னால் தெரியுமா? பேய் பிடிச்சிருக்கோ, பில்லி சூனியம், இதுமாரி ரொம்ப கெட்டது இதெல்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் வந்து அங்கே உள்ள பூஜையில் கலந்துக்கிட்டால் சரியாயிடுங்கிற ஒரு நம்பிக்கை. அதை போய் கலந்துக்கிட்டு அதையும் பார்த்துட்டு அதுக்கப்புறமேக்கி உடனே வந்து நாங்கள் எங்கே கிளம்புனோம்னா அங்கே உள்ள கோயிலெலாம் சுற்றி பார்த்துட்டு அப்புறம் திரும்பி வர வழியில் எங்களுக்கு தேவையான பொருட்கள்லாம் அரைஜாமான்லாம் வாங்கிட்டு, சிப்ஸ் எல்லாம் வாங்கிட்டு, நேந்திரங்காய் சிப்ஸு இதெல்லாம் வாங்கிட்டு அப்புறம் நாங்கள் மீன் குளத்தி பகவதி அம்மன், அது வந்து பாலக்காடு பக்கத்தில் இருக்குது. மீன் குளத்தி பகவதி அம்மன் அந்த மீன்லாம் பார்த்திங்கன்னா 5 kg 10 kg இருக்கும். அம்மன் வந்து சக்தி வாய்ந்த அம்மன். ஓகே, பாய்.